ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்னென்ன பார்த்தோம்? கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு பார்த்தோம். அதில் பேட்டர்ன்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் கேபிட்டல் ஸ்டாக்கிங்னா என்ன, அதில் என்னென்ன லேயர்ஸ் இருக்கு, நெக்ஸ்ட் தியரிஸ் ஆஃப் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எம்சிக்யூவில் அடிக்கடி கேட்பாங்க. நம்ம நோட்ஸில் இருக்கிற கான்செப்டாச்சும் ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? ஃபார்முலா 10 ஃபார்முலா. அந்த 10 ஃபார்முலா வச்சு தான் நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கிற 7 இல்லுஸ்ட்ரேஷன்ஸே பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஃபார்மட் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் பிளான்ஸோட ஃபார்மேட் பார்த்தோமா. ஸோ இந்த ஃபார்முலாவும் ஃபார்மேட்டும் தரவா இருந்தாலும் உங்களுக்கு இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ நம்ம இல்லுஸ்ட்ரேஷன் 1 பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். த எக்ஸ்பெக்டட் ஆனுவல் நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் ஆஃப் அ கம்பெனி. நம்ம நெட் ஆப்ரேட்டிங் இன்கம்க்கு இன்னொரு நேம் என்ன பார்த்தோம்? இயர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸஸ். ஸோ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ₹50,000. த கம்பெனி ஹேஸ் ₹2,10% டிபென்சஸ் இருக்கான். த ஈக்விட்டி கேபிட்டலைசேஷன் ரேட், அதாவது காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி ஆஃப் த கம்பெனி எவ்வளோன்னு பாருங்க. 12.5%. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த ஃபிர்ம் அண்ட் ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அண்டர் த நெட் இன்கம் அப்ரோச். ஸோ எந்த அப்ரோச் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி கரெக்டாக பாருங்க. சப்போஸ் நெட் ஆப்ரேட்டிங் அப்ரோச் கேட்டிருக்காங்கன்னா நம்மளுக்கு ஃபார்முலாவே டிஃபர் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணும்? வேல்யூ ஆஃப் த ஃபிர்ம். என்ன ஃபார்முலா பார்த்தோம்? எஸ் பிளஸ் டி. எஸ்னா என்னது? மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி. டினா மார்க்கெட் வேல்யூ ஆஃப் டெப்ட். இங்கே நம்மளுக்கு டெப்ட் டிபென்சர்ஸ் கொடுத்துருக்காங்க 2 lakhs சொல்லி. ஸோ டிபென்சர்ஸ் இருக்கு, பட் எஸ் இல்லை. ஸோ எஸ் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா பார்த்துருக்கோம்? நெட் இன்கம் டிவைடட் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி. நம்மளுக்கு காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி இருக்கு, பட் நெட் இன்கம் தெரியாது. ஸோ நெட் இன்கம் ஃபைண்ட் அவுட் பண்ண என்ன ஃபார்முலா பார்த்துருக்கோம்? இங்கே நம்மளுக்கு நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் கொடுத்துருக்காங்க. இன்னொரு நேம் என்னது? இபிஐடி. ஸோ நெட் ஆப்ரேட்டிங் இன்கம்ல இருந்து ஃபர்ஸ்ட் என்ன மைனஸ் பண்ணும்? இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட்ல இருந்து என்ன நெக்ஸ்ட் மைனஸ் பண்ணும்? டாக்ஸ். ஸோ மைனஸ் பண்ணா நம்மளுக்கு நெட் இன்கம் தெரிஞ்சிருமா? ஸோ நெட் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணா நம்மளுக்கு மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் ரெண்டையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு வேல்யூ ஆஃப் த ஃபிர்ம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். பாருங்க, நம்மளுக்கு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை ஒரு கிவன் மணி சொல்லி ரைட் பண்ணிக்கோங்க. இபிஐடி 50,000. 10% டிபென்ச்சர்ஸ் 2 lakhs கொடுத்துருக்காங்க. இப்போ இன்ட்ரெஸ்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? 2 lakhs இன்ட்டு 10% சொல்லி போடுவோமா? பாருங்க, 2 lakhs இன்ட்டு 10%. ஸோ எவ்வளோ வருதுன்னு பாருங்க. நம்மளுக்கு 20,000. நெக்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி கொடுத்துருக்காங்க. நம்ம வேல்யூ ஆஃப் த ஃபிர்மும் ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டலும் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அகைன் நான் இங்கே ஒன் டைம் ஃபார்முலா ரைட் பண்ணிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? நம்ம நெட் இன்கம். ஸோ நெட் இன்கம் ஈக்குவல் டு நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? நம்மளுக்கு 50,000. இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? 20,000. டாக்ஸ் ரேட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இங்கே நம்மளுக்கு டாக்ஸ் ரேட் எதுவுமே கொடுக்கல. ஸோ நம்ம நெட் ஆப்ரேட்டிங் இன்கம்ல இருந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் மைனஸ் பண்ணா போதும். இப்போ 50,000ல 20,000 போச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 30,000. நெக்ஸ்ட் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ 30,000 டிவைடட் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி எவ்வளோ இருந்துச்சுன்னு பாருங்க. 12.5%. 30,000 divided 12.5%. So market value of equity எவ்வளோ வருது? 2,40,000. இப்போ நம்ம வேல்யூ ஆஃப் த ஃபிர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி எவ்வளோ ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? 2,40,000. மார்க்கெட் வேல்யூ ஆஃப் டெப்ட் என்ன இருந்துச்சு? டிபென்சர்ஸ் 2 lakhsன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஆட் பண்ணுங்க. 2,40,000 plus 2 lakhs. ஸோ டோட்டல் எவ்வளோ வருதுன்னு பாருங்க. வேல்யூ ஆஃப் த ஃபிர்ம் 4,40,000. நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? ஓவர் ஆல் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணணுமா? கேஓ. ஸோ என்ன ஃபார்முலா பார்த்துருக்கோம்? இபிஐடி டிவைடட் வேல்யூ ஆஃப் த ஃபிர்ம். இபிஐடி அதாவது நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 50,000. வேல்யூ ஆஃப் த ஃபிர்ம் எவ்வளோ ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? 4,40,000. 50,000 divided 4,40,000 into 100. ஸோ எவ்வளோ வருதுன்னு பாருங்க. 11.36%. அவ்வளோதான்.
ஸோ ஃபார்முலா மட்டும் கரெக்டா தெரிஞ்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இல்லுஸ்ட்ரேஷன் 1 புரிஞ்சுச்சான்னு பாருங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ்.